ஓம் நமோ நாராயணாய. இன்னைக்கு சனிக்கிழமை, பெருமாள் தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடும் ரொம்ப உகந்தது. பைரவருக்கு விளக்கு போடலாம். அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் போடுவது ரொம்ப சிறப்பு. காகத்துக்கு உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதோட மட்டும் இல்லாம நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வருது. அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய பிரச்சனை. இதனால ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது விசேஷம் வந்தாலே வீட்டுல இருக்கவங்கள சமாளிச்சு எப்படி விரதம் இருக்கிறதுன்னு, அதனால இன்னைக்கே பிளான் பண்ணிக்கோங்க, வீட்டுல பேசிக்கோங்க. திங்கக்கிழமை சாயங்காலம் தான் அமாவாசை வருது. அதனால ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 40 பவுன் நகையை ஒருத்தங்கள்ட்ட நான் கொடுத்தேன், ஆனா அவங்க திருப்பி தரல அப்படின்னு சொன்னாங்க. தவறான முடிவு எடுக்கிற மாதிரி மனசு தோணுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், தவறான முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக சரியான கடவுளை நம்ம வணங்குறது தான் இதற்கு ஒரே தீர்வு. இந்த ஒரு 40 பவுன் தரல அப்படிங்கிறதுக்காக தப்பே பண்ணாத நம்ம ஏன் தவறான முடிவு எடுக்கணும்? தப்பு பண்ணவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். அதுக்கு தண்டனை கூட அனுபவிக்கணும்னா அவங்கள மன்னிச்சு நீங்க கடவுள்கிட்ட போய் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. அதுவும் குறிப்பா கால பைரவர்கிட்ட நீங்க விளக்கு போடுங்கன்னு சொன்னேன். அதுவும் அமாவாசைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருப்பாங்க. அன்னைக்கு போய் நீங்க பூசணிக்காய் தீபம் போட்டு நல்லபடியா வேண்டிட்டு வாங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல கால பைரவரை வழிபாடு செய்யுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். காலபைரவர் சாதாரண தெய்வம் இல்ல, அவர் காலத்தையே கட்டுப்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட சிவனுடைய அம்சமான அந்த ருத்ரனை நீங்க வணங்குங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்தது எல்லாமே திரும்ப கண்டிப்பா கிடைக்கும். அஷ்டலட்சுமிக்கே வரம் கொடுக்கிறவரு நமக்கு தரமாட்டாரா? நம்பிக்கையோட செய்யுங்க. ஓம் நம சிவாய. சிவாய.